அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்கப் போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனம் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுப காரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன்னுதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்பராசிக்கு. கும்பராசி நேர்களே, உங்களுக்குரிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உண்மையிலே அதிர்ஷ்டக்காரர்கள் நீங்க தான், அதிர்ஷ்டசாலி, வெற்றியாளர்கள். ஏன்னா இப்ப உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்களுக்கு எப்பயுமே ஒரு மனுஷன் வந்து உலக வாழ்க்கையில் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் என்றாலும் சரி, அவனுடைய தொழில் வளகங்கள் என்றாலும் சரி, ஏழாம் இடம் வெற்றி அடைய வேண்டும், ஏழாம் இடம் வலிமை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஏழாம் இடமான சூரியன் மூன்றாம் இடத்தில் புகழ் பெறும் இடத்தில், பேர் புகழ் பெறும் இடத்தில்,
பெரும் பதவி பெறக்கூடிய இடத்தில் உச்சம் பெறுகிறார். மேலும் உங்களுக்கு 5-10க்குரியவர் சேர்ந்து 5-10க்குரியவர், கும்பராசிக்கு 4-9க்குரியவர், 4-9க்குரியவர் உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்து, அப்ப 9ஆம் இடம் என்பது எப்பயுமே ஒரு 9ஆம் இடம் 3ஆம் இடத்தை பார்க்கும், 3ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்கும். ஆக 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலிமையா இருந்தா உயர் பதவி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய பதவி கிடைக்கும்னு அர்த்தம். ஒரு அரசியல் அரசாங்கத்துல பெரிய பதவி கிடைக்கும். தொழில் உத்தியோகத்துல பேரும் புகழ், தொழில் செய்கிற தொழில் வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் எல்லாம் பல மடங்கு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. காசு பணம் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டுல. மேலும் சுக்கிரன் உங்களுக்கு வலிமையாகிறார். உங்கள் சுக்கிரன் யாரு? 4-9க்குரியவர், கேந்திராதிபதி திரிகோணாதிபதி. அப்ப வீடு வாசல் சொத்து சுகம் பதவி காரு பங்களா அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், உங்களை தேடி வரும். சரி, அடுத்ததா என்னங்க 7 சனி 2ஆம் இட சனி இருக்கே, அது என்ன செய்ய போகுது? அதாவது உங்க ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவரே 12ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்திற்கு வந்தால், கும்பராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வந்தால் மிகப்பெரிய நல்ல கவனிங்க சொத்து சுகத்தை கொடுக்கும். என்ன மேலும் செவ்வாய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதாவது செவ்வாய் எப்படி உட்கார்ந்துருக்காரு? 3-10க்குரியவராக உட்கார்ந்துருக்காரு. அப்ப எப்பயுமே இப்ப 2 கிரகங்கள் 2 பாவங்கள் 2-3 பாவ கிரகங்கள் வந்து ஒரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய சொத்து சுகமும் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஜெயலலிதாமையார் ஜாதகப்ப 2ஆம் இடத்துல பார்த்து சனி வக்ரம் செவ்வாய் வக்ரம் இப்படி இருக்கும். ஆனால் வக்ர கிரகங்கள் ஒரு பாவ கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய வியாபாரம், மிகப்பெரிய தொழில் இதெல்லாம் நிச்சயமா ஏற்படும். இந்த பராபவ ஆண்டு பரவசமூட்டும் பல நல்ல தொழில் வளம் செல்வம் பொருள் செல்வ அத்தனை யோகங்களையும் கொடுக்கும். அது சந்தேகமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கும்பராசி அன்பர்களே, இது வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமாக உறுதியாக அமையும். கும்பராசிக்கு ஒரு பொற்காலமாக அமையும், அதுல மாற்றமே கிடையாது. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா?